Praise the Lord. Welcome to church. யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை கடவுளாய் இருக்கிறது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை கடவுள். நம்ம கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம்னா இந்த வார்த்தையோடு நாம் ஐக்கியப்படும் போது தான் நாம் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோன்னு அர்த்தம். நாம் கர்த்தரோடு நம்மளை ஐக்கியப்படுத்தி கொள்ளணும்னா தேவனுடைய வார்த்தையோடு நம்மளை ஐக்கியப்படுத்தி கொள்ள நம்ம கற்றுக்கொள்ளணும். நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையோடு உங்களை ஐக்கியப்படுத்தி இருக்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போது விசுவாசம் எங்கேருந்து வருது? விசுவாசம் இருந்தால் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்பதை நம்ம ஆரம்பிச்சிடுவோம், நம்ம விசுவசிக்க ஆரம்பிச்சிருவோம். ரோமர் 10:17. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வின்றது என்ன? நம்ம காதால கேட்கறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், கேள்வின்றது குவஸ்டியன் அப்படின்னு நினச்சிக்காது, கிடையாது. கேள்வி என்பது நம்ம காதால கேட்கறது. வேதம் சொல்லுது விசுவாசம் நமக்கு எப்படி வருது அப்படின்னு. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்படி வருதுன்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம காதில் கேட்கறதுனால வருகிறது. விசுவாசம் எப்படி வருது? நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. விசுவாசம் நமக்கு எப்படி உண்டாகுதுன்னா, எப்படி வருதுன்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம காதில் கேட்கறதுனால. ஒரு காரியத்தை தேவனிடத்தில் நம்ம கேட்குறோம்னா, நம்ம விசுவாசத்தோடு கேட்டோம்னா அதை பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் நமக்கு சொல்லுது. அப்போது அந்த விசுவாசம் எங்கேருந்து வருது? தேவனுடைய வார்த்தையிலேருந்து வருது. அப்போது விசுவாசம் எங்கே இருக்குது? தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. நமக்கு விசுவாசம் வேணும்னா நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை நாம் நம்முடைய காதுகளில் கேட்டோம்னா நமக்கு விசுவாசம் உண்டாகும். நல்லா கவனிங்க. விசுவாசம் எப்படி வருகிறது? தேவனுடைய வார்த்தையை நம்ம காதில் கேட்கும்போது நம்முடைய இருதயத்தில் விசுவாசம் உண்டாகிறது. அப்போ நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கணும். அப்போது ஞாயிற்றுக்கிழமை தூரம் இங்கே சபைக்கு வரீங்க, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போகும்போது அது உங்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்குகிறது. ஒன்று. ரெண்டாவது, இங்கே ஞாயிற்றுக்கிழமை வந்து பாஸ்டர் போதிக்கிறதுனால மட்டும் விசுவாசம் உண்டாகிறது இல்லை. நீங்கள் வீட்டுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயால் அறிக்கையிட்டு காதால் கேட்கும்போது உங்கள் இருதயத்தில் விசுவாசம் உண்டாகிறது. எப்படி விசுவாசம் உண்டாகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வேறு எப்படியும் இல்லை. நம்முடைய பிரச்சனையே எங்கே இருக்குது தெரியுங்களா? விசுவாசத்தோட குறைவில் தான் இருக்குது. அதை நாம் புரிஞ்சுக்கிறதே இல்லை. கடவுள் என் பிரச்சனையை புரிஞ்சுக்குவாரா? என் கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாரா? என் துன்பத்தை புரிஞ்சுக்கிறாரா? என் இயலாமையை புரிஞ்சுக்கிறாரா அப்படின்னு அவர் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணுறோம் ஒழிய அவர் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம கேட்குறதே இல்லை. மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவசிக்க கூடுமானால் ஆகும், விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவசிக்கிறவனால எல்லாம் முடியும் அப்படின்றார். நீங்கள் விசுவசிச்சிங்கன்னா எல்லாம் கிடைக்கும் அப்படின்றார். அப்படி விசுவசிக்கும் போது எல்லாம் கிடைக்கும் போது ஏன் அழுகணும்? ஏன் கடவுள் முன்னாடி போய் பரிதாபமாக நிற்கணும்? ஒன்றும் இல்லாதவர்களாக, ஏழ்மையாக, இல்லாமையாக, தரித்திரனாக, வியாதிஸ்தனாக ஏன் போய் அவர் முன்னாடி போய் நம்ம பரிதாபத்தை காண்பித்து நம்முடைய இயலாமையை காண்பித்து அதை அவர் புரிஞ்சுக்குவார், அதனால் அவர் கொடுப்பார் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனும் நல்லா இருப்பான், அத்தனை விசுவாசியும் நல்லா இருப்பாங்க, நல்ல சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, ஐஸ்வர்யத்தோடு நன்றாக இருப்பாங்க. கர்த்தர் நம்ம பிரச்சனையை பார்த்து நமக்கு பதில் சொல்லுகிறவர் அல்ல. நம்முடைய இயலாமையை பார்த்து வருத்தப்பட்டு ஐயோ பாவமாச்ச அப்படின்னு சொல்லி
வருத்தப்பட்டு சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் உங்களுக்கு அப்படின்னு அவர் பண்ணுகிறவர் கிடையாது. அப்படி தான் கடவுளை நிறைய பேர் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஏன்னா இயேசு சொல்கிறாரு, விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னா நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, கடவுள் முன்னாடி போய் அழுவுறது கிடையாது, கடவுள் முன்னாடி போய் புலம்புறது கிடையாது, மண்டிட்டு அப்படியே சாஷ்டாங்கம் வந்து கையை தூக்கின்னு இதெல்லாம் பார்த்து கடவுள் நம்ம பண்ணுற எக்ஸசைஸு இதெல்லாம் ஜிம்னாஸ்டிக்லாம் பார்த்துட்டு அவர் நமக்கு பதில் சொல்கிறவர் கிடையாது. நம்ம விசுவாசத்தை பார்த்தாருன்னா அவர் நமக்கு பதில் அளிப்பார், அவ்வளோதான். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்றாரு. அவர் செய்த அற்புதங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் விசுவாசத்தை பார்த்தார ஒழிய நம்ம போட்டுனுக்கிற சட்டையோ பேண்ட்டோ நம்ம வெட்டியிருக்கிற முடியோ நம்ம நகை போட்டுக்கிறோமா இல்லையா, புட்டு வச்சுன்னுக்கிறோமா இல்லையா, இதெல்லாம் பார்த்து கடவுள் கிரியை செய்கிறவர் இல்லை. வெள்ளை புடவை கட்டினுக்கிறோமா, வெள்ளை சட்டை போட்டு, நான் அதனால தான் வெள்ளை சட்டையெல்லாம் போடுறதே கிடையாது. ஏன் தெரியுங்களா, வெள்ளைன்றது என்ன தெரியுங்களா, எல்லா கலரையும் எடுத்து நீங்கள் அப்படி ஒரே ரேஷியோவில் எடுத்து போய் கலக்குனீங்கன்னா வெள்ளையாக மாறிடும். வெள்ளை சட்டை போட்டுனுக்கிறாங்கன்னா அவங்க எல்லா கலரையும் போட்டுனுக்கிறாங்கன்னு அர்த்தம். அதான் என்சைக்ளோபீடியா சொல்லுது இங்கிலீஷில். ஓகேங்களா, இந்த வெள்ளை சட்டைன்றது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பார்த்த உடனே நம்மளை பரிசுத்தமானா தெரியணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். புரியுதுங்களா, இயேசுவும் வெள்ளை தான் போட்டுருந்தாரு, அது மாதிரி நானும் வெள்ளையை போட்டுக்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா, இயேசு ஒரு வேளை இந்த காலகட்டத்தில் வந்து பிறக்கணும்னா அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அங்கி மாட்டி நிற்பாருன்னு நினச்சினுக்கிறீங்களா? இங்கே இப்போது மரியாளின் வயிற்றில் பிறந்த மாதிரி இங்கே பிறந்து இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறாருன்னா அவர் அங்கேயே போட்டு நிற்பாருன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? இல்லையா, கிடையாது கிடையாது. என்ன மாதிரி பேண்ட் சட்டை போட்டுன்னு தான் வந்து நிற்பார். நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா லுங்கி தான் கட்டி நிற்பார், வேஷ்டி தான் கட்டி நிற்பார், இல்லை ஷார்ட்ஸ் போட்டு நிற்பார். புரியுதுங்களா? ஏன்னா அப்போது அவர் இருந்தப்போ அந்த உடையை தான் அவர் அணிந்து கொண்டு இருந்தார். அவருக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உடையில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்போ எல்லாம் யூதரும் அங்கி போட்டுன்னு இருந்தாங்க. புரியுதுங்களா? அதனால் அவர் அங்கி போட்டுனுக்கிறாரு இருந்தார் ஒழிய. அப்போ எல்லோரும் அப்போ ஷேவிங்லாம் ரொம்ப இல்லை, கத்திரிக்கோள்லாம் இல்லை, அதனால தாடியெல்லாம் அப்படியே வச்சுருந்தார். ஒருவேளை இயேசு இப்போ பிறந்து யூதனாக பிறந்திருந்தா கூட அங்கேயே போட்டுன்னு இருக்க மாட்டார். புரியுதுங்களா? தாடியெல்லாம் நல்லா ஷேவ் கூட பண்ணியிருப்பார், நல்லா வெட்டி இருப்பார். நம்ம என்ன நினச்சிருக்கிறோம், கர்த்தர் அப்படியே அங்கேயே போட்டுன்னு அப்படியே நம்ம முன்னாடி அப்படியே வந்து நிற்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. ஏன்னா வேதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்ட கலாச்சாரத்தை பின்பற்ற நம்ம அழைக்கப்படலை. அந்த கலாச்சாரத்தில் தான் அவர் இருந்தார், இயேசு இருந்தார், பவுல் இருந்தார். நம்ம வேதத்தை பொறுத்த வரைக்கும் யூத கலாச்சாரமும் சேர்ந்து தான் இதில் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த சூழ்நிலை எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம பின்பற்ற வேண்டியது யூத கலாச்சாரத்தை இல்லை, முறைமைகளை இல்லை, அவருடைய வார்த்தை அவருடைய போதனையை நம்ம கடைபிடிக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ ஒழிய இந்த யூத கலாச்சாரத்தை பின்பற்ற நாம் அழைக்கப்படலை. அதனால் நம்ம வெள்ளையாக தான் போடணும், கருப்பாக தான் போடணும், நகைலாம் போடக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் அது போதனை கிடையாது. அது கலாச்சாரத்தின் அடிப்படையில் வந்தது. அதை நம்ம பின்பற்றணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்போ விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னா நம்ம பதற வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தர் கொடுப்பார்ன்ற நம்பிக்கை நம்ம கேட்டோன்னா அவர் பதிலளிப்பார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருந்ததுன்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேதத்தில் பாருங்கள், பயப்படாதே அப்படின்னு கர்த்தர் நிறைய இடத்துல சொல்கிறார். 365 இடத்துலையும் அவர் சொல்கிறார். ஏன் 365 இடத்துல சொல்கிறாருன்னா அன்றாடம் 365 நாள் இருக்குது. அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயப்படாமல் இருங்கன்றதை சொல்கிறதுக்கு தான் அவ்வளோவையும் அவர் சொல்லியிருக்கிறார். சும்மாலாம் அவர் எழுதலை. அப்போது நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது விசுவாசம் எங்கேருந்து வருது, அது எப்படி நமக்கு உண்டாகுது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ விசுவாசன்றதே ஒரு மிகப்பெரிய பாடம். சும்மா போய் நான் கடவுள்கிட்ட போய் கெஞ்சி நிற்கிறேன், ஆண்டவரே எனக்கு கொடுங்க ஆண்டவரே ப்ளீஸ் ப்ளீஸ்லாம் சொல்லுவாங்க.
இதெல்லாம் கடவுளுக்கு தெரியும், இவங்களுக்கு விசுவாசம் இல்லை, விசுவாசம் கிடையாது அப்படின்னு. ஏன்னா இங்கே வேதம் சொல்லுது, விசுவாசம் எப்படி உண்டாகுது? தேவனுடைய வார்த்தையினால உண்டாகுது. நமக்கு தேவையான விசுவாசம் எங்கே இருக்குது? தேவனுடைய வார்த்தையில் அது இருக்கிறது. விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தோட படிப்பினை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சரி, சங்கீதம் 1. நம்ம சங்கீதம் 1 நிறைய கேட்டிருக்கிறோம் இல்லையா? கேட்டிருப்பீங்க, வாசிச்சிருப்பீங்க. ஏன்னா சங்கீதம் 1 போதும். இது வரைக்கும் நல்லா உங்க மனசுல பதிஞ்சிருக்கும். நிறைய கேட்டிருப்பீங்க இதெல்லாம். ஆனா அடுத்தது வரப்போற வசனம் பாருங்க, நம்ம வாழ்க்கையை மாற்றும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு அவர் சொல்றார். யார் செய்யறதெல்லாம் வாய்க்கும்னா, கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனப்பாடமா சொல்லுவேன் நான். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம கையெடுக்கிற எல்லா காரியங்களிலும் நாம் வெற்றி பெறுவோம்னு வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம், நம்ம செய்யற ஜெபம் எல்லாம் வாய்க்கும். நம்ம செய்யற தொழிலெல்லாம், நம்ம செய்யற எந்த காரியமானாலும் வாய்க்கும். யாருன்னா, கர்த்தருடைய வேதத்துல தியானமாய் இருக்கிற மனுஷன், கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுகிறவன் வாழ்க்கையில செழிப்படைவான், வாழ்க்கையில உயர்வான், மேன்மை அடைவான், வெற்றி பெறுவான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்றதுன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்றதுன்னா, நிறைய பேர் நினைச்சாங்க பைபிள் அப்படியே கடற்கடன்னு வாசிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. வாசிக்கிறதுலாம் நல்லது, வாசிக்கிறதுனால தான் என்னால் வசனம் எடுத்து பேச முடியுது. ஆனால் தியானிக்கின்றது என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை பேசி காதால கேட்கறது தான் தியானம். கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுவது தான் தியானம். அதுதான் ஜபம். இங்க நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, தியானம் செய்கிற மனுஷன், தியானம் என்பது ஹோமோலோகியோ என்ற ஹீப்ரு வார்த்தையிலிருந்து வருது. அது என்னன்னா, ரிப்பீட்டிங் த சேம் திங். நாம திரும்ப ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது. புரியுதுங்களா? தியானம்ன்றது ஒரு காரியத்தை, ஒரு வசனத்தை நாம திரும்ப 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 சொல்லுவது. நாம திரும்ப திரும்ப சொல்லும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் நமக்கு உண்டாகுது. புரியுதுங்களா? இதுதான் தியானம். வேதத்துல வேத வல்லுநர் சொல்றாங்க, 6000 8000 வாக்குத்தத்தங்கள் இந்த வேதாகமத்துல இருக்குதான். கடவுள் நமக்கு செய்வேன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார். அதுதான் வாக்கு தத்துவம். புரியுதுங்களா? அந்த வாக்கு தத்துவத்தை தேவனிடத்துல சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது, திரும்ப திரும்ப சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு விசுவாசம் உண்டாகுது. ஒரு தடவை ஜெபிக்கிறதுனால விசுவாசம் உண்டாகிடாது. அதனால்தான் இங்க வேதம் சொல்லுது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும், நான் காலையில, மத்தியானம், சாயந்தரம், ராத்திரி ஒரு வசனத்தை எடுத்து நீங்க திரும்ப திரும்ப சொல்லுவீங்கன்னா, திரும்ப திரும்ப இதை சொல்றதே ஒரு வேலையா வச்சு நீங்க செஞ்சுட்டே இருப்பீங்கன்னா, ஒரு நாள் அந்த வசனம் உங்க கண் முன்னாடி நிறைவேறுகிறத உங்களால பார்க்க முடியும். இதுதான் விசுவாசம். கவனிங்க, இதுதான் தியானம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் எடுத்து வாசிங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வேதாகமத்தில் நான் சொன்னபடி 6000 8000 வாக்குத்தத்தம் இருக்குது. அந்த 8000 வாக்குத்தத்தமும் நமக்குரியது தான், எல்லாருக்குரியது தான். இந்த வாக்குத்தத்தம் இவருக்கு, அந்த வாக்குத்தத்தம் அவருக்கு, அந்த வாக்குத்தத்தம் அவருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. வேதத்தில் இருக்கிற 8000 வாக்குத்தத்தங்களும்
ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமானது. அதுதான் இங்கே இயேசு சொல்றாரு, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், மாதத்துக்கு ஒரு தடவை கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார் பொழுது, வாக்குத்தத்த கூட்டம் அப்படின்னு. நான் இந்த வாக்குத்தத்த கூட்டம்லாம் நடத்துறதே கிடையாது. ஏன்னா அந்த வாக்குத்தத்தம் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தமும் உங்களுக்கு சொந்தமாகுது. நிறைய பேர் என்னன்னா வாக்குத்தத்தம் எடுப்பாங்க புது வருஷத்துக்கு, வாக்குத்தத்தம் எடுத்து இதுதான் எனக்கு வாக்குத்தத்தம் அப்படின்வாங்க. கிடையவே கிடையாது. புது வருஷத்துலேயும் கர்த்தர் 8000 வாக்குத்தத்தத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு தேவையான வாக்குத்தத்தத்தை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. அதனால தான் நம்ம கர்த்தர் நல்லவர் என்று சொல்றோம். அப்போ வாக்குத்தத்தத்திலிருந்து விசுவாசம் வருகிறது. எங்கேருந்து வருது விசுவாசம்? நம்ம பெறக்கூடிய விசுவாசம் எங்கேருந்து வருது? வாக்குத்தத்தத்திலிருந்து வருகிறது. அப்போ வாக்குத்தத்தத்திலிருந்து வருதுன்னா எனக்கு தேவையான வாக்குத்தத்தங்களை நான் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வாயால் அறிக்கையிட்டு நான் ஜெபிப்பேன் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற சொல்கிற காரியங்கள், கர்த்தர் சொல்லி இருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் எனக்கு உண்டாகிவிடும். அப்போ நம்ம என்ன செய்யறது? வேதம் இங்கே சொல்லுது பாருங்கள், 1வது சங்கீதத்தில், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் இரவும் பகலும் வாக்குத்தத்தத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னா, சரியாக ஜெபம் பண்ணுவீங்கன்னா, அதை அறிக்கையிட்டு காதால் கேட்பீங்கன்னா, அதுதான் ஹோமோலோகியோ என்ற வார்த்தையிலேருந்து வருது. ரிப்பீட்டிங் த சேம் திங், திரும்ப 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 சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். குணமாக போகிறோன்னு சொல்லுதா? இல்லை, குணமானீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுது. ஆண்டவரே சுகப்படுத்திங்கன்னு நம்ம கேட்குறோம், ஆனால் இங்கே என்ன சொல்லுது? சுகமானீங்கன்னு. நீங்கள் எப்போவுமே தேவனிடத்தில் போய் ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும்னு கேட்டிங்கன்னா நான் சுகப்படுத்திட்டேன் அப்படின்வார். நீங்கள் எத்தனை முறை நீங்கள் ஜெபம் பண்ணாலும் அவர் அதான் சொல்லுவார். நீ ஆண்டவரே சுகமாக்கும் என்று நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சுகமாயிட்டீங்க, நான் எப்பவுமே சுகமாக்கிட்டேன் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். நீங்கள் கர்த்தர் இடத்துல காசை கேட்டிங்கன்னா, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ காசு தேவைப்படுதுன்னா நான் கொடுத்துட்டேன் அப்படின்வார். நீங்கள் எதை கேட்டாலும் அதான் பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் காட் அப்படின்வாங்க. அது ஒரு புத்தகமே இருக்குது, எழுதியிருக்குது. கடவுள் எப்போவுமே இறந்த காலத்தில் தான் பேசுவார். எப்படின்னா நடந்து முடிந்ததாக தான் பேசுவார். அதை நம்ம புரிஞ்சிக்க கற்றுக்கொண்டோம்னா ஜெபம் நமக்கு சரியாக இருக்கும். அதெல்லாம் நான் பிற்காலத்தில் போதிக்கிறேன். இங்கே சொல்கிறாரு, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம், சுகமானீர்கள் என்று இருக்குது. அப்போது வியாதியாக இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாதிரி வியாதி வேணால் இருக்கலாங்க, அது எவ்வளோ மோசமான வியாதியாக கூட இருக்கலாம். இரவும் பகலும் இந்த வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். காலைல ஒரு 10 நிமிஷம், மத்தியானம் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம், இரவு ஒரு 10 நிமிஷம், 2 மாதம் சொல்லி பாருங்கள் அந்த வியாதி என்ன ஆகுதுன்னு. ஜபனா என்னன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது ஜபனா ஏதோ ஆண்டவரே சுகமாக்கும், ஆண்டவரே குணமாக்கும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன், அது ஜபந்தான். அதில் விசுவாசம் இருக்குதான்றது கேள்விக்குறி. நம்ம ஒரு வசனத்தை எடுத்தோம்னா அந்த வசனத்தை நம்ம வாயில் வச்சு காதால் கேட்டு இருதயத்தில் போகும்படியாக செய்யணும். வார்த்தை இருதயத்துக்குள்ளே போய் நிரந்தரமாக தங்கிடுச்சுன்னா அந்த காரியம் நிறைவேறிவிடும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரே ஒரு வசனம் போதும் ஒரு காரியத்துக்கு. சுகம் வேணும்னா இந்த ஒரு வசனம் போதும். நீங்கள் எந்த வசனம் வேணால் வச்சுக்கலாம். நானே உன் பரிகாரியான கர்த்தர். நானே உன் பரிகாரியான கர்த்தர்னா என்ன? ஐ ஆம் யுவர் டாக்டர். நான் உன்னுடைய மருத்துவர். பரிகாரினா மருத்துவர். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். அவர் எப்படி குணமாக்குகிறாரு? வசனத்தை அனுப்புகிறார். எடுங்க சங்கீதம் 107:20. எப்படி நம்மளை குணமாக்குறாரு அவரு அப்படின்றது தான். நம்மெல்லாம் என்ன நினச்சிக்கிறோம், கர்த்தர் ஒருவேளை கிட்னியில் பிரச்சனை இருந்தால் அவர் கையை வச்சு தொடுவாருன்னு நினச்சின்னுக்கிறோம். ஜபத்தில் அதை தொடுவார், சுகமாயிடும். இருதயத்தில் பிரச்சனை இருந்தால் இருதயத்தை தொடுவார், சுகமாயிடும். கண்ணில் பிரச்சனை இருந்தால் அவர் கண்ணை தொடுவார், சுகமாகும். அப்படியே இறங்கி வருவார் அப்படின்னு நம்ம நினச்சின்னுக்கிறோம். அவர் சொல்கிறாரு, அவர் எப்படி குணமாக்குறான்றதை சொல்கிறார் பாருங்க. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி வசனத்தை அனுப்புகிறாரு.
வசனத்தின் வழியாகத்தான் சுகமாக்குகிறார் ஒழிய வேற எதனாலையும் அல்ல. வசனத்தை உங்ககிட்ட அனுப்பிட்டாரா இல்லையா? உங்கள் கையில் இருக்குதா இல்லையா? அதை என்ன பண்ணணும்? அறிக்கை இடணும். எப்படி அறிக்கை இடணும்? சங்கீதம் 1 என்ன சொல்லுது? இரவும் பகலும் அதை அறிக்கை இடணும். உங்களுக்கு என்ன வசனம் தேவையோ அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஆலயத்துக்கு வரவங்க. உங்களுக்கு என்ன வாக்கு தேவையோ அந்த வாக்கை எடுத்து நீங்கள் அறிக்கையிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, காலையில் ஒரு 10 நிமிஷம், நான் 10 நிமிஷம்ன்றது ஒரு அளவாக சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு மேலே கூட அறிக்கையிடலாம். தேவனுடைய வார்த்தையை அன்றாடம் காலையில், மத்தியானம், சாயந்தரம், இரவு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்த பிறகு நீங்கள் அறிக்கையிட ஆரம்பிப்பீங்கன்னா, நீங்கள் எந்த வசனத்தை அறிக்கையிடுறீங்களோ விரைவில் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த காரியம் நிறைவேறுகிறத உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப அறிக்கையிடுறதுனால அதை பெறக்கூடிய விசுவாசம் உங்களுக்கு உண்டாகிறது. ஏன் அந்த விசுவாசம் உங்களுக்கு உண்டாகுதுன்னா, அது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடும்போது வார்த்தையில் இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ புரியுதா? ஜபத்துக்கு நம்ம வேறு யாரையும் தேட தேவையில்லை. ஜபத்துக்காக என்னோட ப்ரேயருக்கு வரவங்களாம், ஆலயத்துக்கு வரவங்களாம் ஒரு நாள் கூட இன்னை வரைக்கும் நான் சொல்கிறேன், இத்தனை வருஷத்தில் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஃபோன் பண்ணதே கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், ஃபோன் பண்ணதே கிடையாது. ஏன் தெரியுங்களா? அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். என்னன்னா, நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதுக்குரிய வாக்கு தத்தத்தை எடுத்து வச்சுக்கணும். அந்த வாக்கு தத்தத்தை எடுத்து வச்சு வாயால் அறிக்கையிட்டு பெற்றுக்கொண்டதாக நீங்கள் விசுவசிப்பீங்கன்னா, தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவீங்கன்னா, அந்த விசுவாசம் உங்கள் உள்ளத்தில், வார்த்தையில் இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே போய் முழுமை அடையும் போது உங்களுக்கே தெரியும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று. மார்க் 11:24. ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இந்த வசனத்தில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வருதுன்னா, இங்கே பெற்றுக்கொள்வோம் என்று விசுவசிக்கணும்னு வருது. ஆனால் ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசிங்கள்னு வருது. யூ ஹாவ் ரிசீவ்டுன்னு வருது. அதான் கவனிங்க. இங்கே பெற்றுக்கொள்வோன்னு இருக்குல்ல, அதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிவிட்டு பெற்றுக்கொண்டோம்னு எழுதி அதை திருத்தி கொள்ளுங்க. ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரிஜினலில் அப்படி தான் வருது. இங்கே சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்குன்றார். அப்போது ஜபத்தில் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசிப்பது தான் ஜபம். பெற்றுக்கொள்வோன்னு விசுவசிக்கிறது கிடையவே கிடையாது. அது விசுவாசம் இல்லை, அது நம்பிக்கை. நாம் பெறத்துக்கு முன்னாடியே ஒரு காரியம் நிறைவேறிற்று என்று நம்புவது தான் விசுவாசம். சரி, ஒரு காரியம், அந்த வாட்ச் எடுத்துக்கலாம். இதை நான் பெறத்துக்கு முன்னாடி கவனிங்க, இதை பெறத்துக்கு முன்னாடி இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவசிப்பது தான் விசுவாசம். நான் பெற போகிறேன்றது விசுவாசம் கிடையாது. ஒரு காரியத்தை கர்த்தரிடத்துல நம்ம கேட்குறோம்னா அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசிப்பது தான் ஜபம். பெற்றுக்கொள்வோம் என்று நம்புவது ஜபமே கிடையாது, அது நம்பிக்கை தான். அப்போது இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும்போது அவர் சொல்கிறாரு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான். அப்படின்னா தியானம்னா என்னன்னா, திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு காதால் கேட்பது தான் தியானம். ஒருவேளை நீங்கள் ஐஸ்வர்யத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னா, பிரதர் காசு இல்லை பிரதர் எனக்கு அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, ஐஸ்வர்யத்தை பற்றி கர்த்தர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறார், என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் அப்படின்றத எடுங்க. நிறைய வசனம் ஐஸ்வர்யத்தை பற்றி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வசனத்தை எடுத்தாலே போதும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். இந்த ஒரு வசனம் போதுங்க.
இந்த ஒரு வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள் வாயினால் சொல்லி காதால் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா விரைவில் நீங்கள் பாருங்கள் ஐஸ்வர்யவானாக மாறி விடுவீர்கள். எப்படின்னா நீங்கள் அந்த ஐஸ்வர்யத்தை பெறக்கூடிய விசுவாசம் எங்கே இருக்குதுன்னா இந்த வார்த்தையில், இந்த வசனத்தில், நீங்கள் சொல்கிற வசனத்திலே அது இருக்கிறது. அப்போது தியானம்னா என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்வது. நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், இங்கே வியாதிஸ்தர்கள் யாராவது இருப்பாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்று வேதம் சொல்லுது. இயேசுவோட தழும்புகளால் நாம் சுகமாயிட்டோம். காலையில் ஒரு 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 10 நிமிஷம் 5 நிமிஷம் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் சுகமானேன் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் சுகமானேன் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் சுகமானேன் சுகமானேன், இப்படின்னு ஒரு 15 நிமிஷம் சொல்லுங்கள் காலையில். மத்தியானம் ஒரு வேளை எடுத்துங்க, மறுபடியும் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் சுகமானேன் சுகமானேன். சாயந்தரமும் ஒரு 10 நிமிஷம், 4 மணி நேரம், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி காலைல ஏஞ்சி உடனே சொல்லிகிட்டே இருங்க. இதே ஒரு வேலையாக எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் காலத்தில் உங்கள் உடலில் இருக்கிற வியாதி தோற்று போகும், ஒன்றும் இல்லாமல் போகும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் அவருடைய வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வல்லமை எங்கே இருக்குது? அவருடைய வார்த்தையில் இருக்குது. ரோமர் 1:16 வசனம் முடிச்சிடலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. தேவ பலனாய் இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை எங்க இருக்குது தெரியுங்களா? அவருடைய வார்த்தையில் இருக்குது. விசுவாசம் எங்க இருக்குது தெரியுங்களா? அவருடைய வார்த்தையில் இருக்குது. அந்த வார்த்தையை நம்ம சரியாக பயன்படுத்துவோம்னா அந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய விசுவாசமும் வல்லமையும் நமக்கு உண்டாகும். எங்கேருந்து உண்டாகுதுன்னா தேவனுடைய வார்த்தையிலிருந்து அது உண்டாகிறது. எப்போ அது உண்டாகுதுன்னா நம்ம வாயால் திரும்ப திரும்ப அதை வார்த்தையை வசனத்தை அறிக்கையிடும்போது அது உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தை நம்ம யோவான் 1 சொல்லப்பட்டபடி வார்த்தையே தேவனாக இருக்கிறது, வார்த்தையே நம்முடைய விசுவாசமாக இருக்குது, வார்த்தையே தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. அப்போது கர்த்தருடைய வார்த்தையில் அவருடைய வல்லமையும் அவருடைய விசுவாசமும் இருக்கிறபடினால அதை நம்ம அன்றாடம் நம் வாயில் எடுத்து நம்ம பேசுவோன்னா அது நம் இருதயத்துக்குள்ளே போக 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 நம்ம வாழ்க்கையில் அந்த காரியம் உண்டாகிறத உருவாகிறத உங்களால் பார்க்க முடியும். இதுதான் தியானம். கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறது. அதுவும் ஜபத்தில் ஒரு முறை இல்லை, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரே வசனத்தை திரும்ப 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 சொல்லினே இருக்கணும். வியாதி இருக்குதுன்னா அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், அவருடைய தழும்புகளால் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். இதே ஒரு கால் மணி நேரம் சொல்லுங்கள். காலையில், மத்தியானம், சாயந்தரம், ராத்திரி, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற அறிக்கை எடுக்கிற மனுஷன் பாக்கியவான். தொடர்ந்து 15 நிமிஷம் வேறு எதையும் இல்லை. வியாதிஸ்தான் இருக்கிறீங்கன்னா சொல்லிகிட்டே வாங்க. ஒரு 2 மாதத்தில் பாருங்கள் அந்த வியாதி என்ன ஆகுது. அது கேன்சராக இருக்கலாம், அது எய்ட்ஸாக இருக்கலாம், இல்லை முடிஞ்சு போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் டாக்டரு. வார்த்தையில் அந்த வல்லமை இருக்குது. அதான் ரோமர் 1:16 நம்ம வாசித்தோம். தேவனுடைய வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்குது. அந்த வார்த்தை நம்ம வாயில் பேசணும் பாருங்கள். அந்த வார்த்தை உள்ளே போய், ஏன்னா வார்த்தை விதையாக சொல்லுது, அந்த வார்த்தை என்ற விதை உள்ளே போய் அந்த வார்த்தையே தண்ணீராக சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? அந்த தண்ணியை நம்ம உள்ளே ஊற்றும் போது, வார்த்தையை நம்ம இருதயத்தில் ஊற்றி விதையை போட்டு வளர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த வார்த்தை நமக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறது. இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள், சுகமானோம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே வரும்போது தேவனுடைய வார்த்தை உள்ளே போகுது. இங்கே நீங்கள் சங்கீதம் 1 நம்ம வாசிக்கிற நீர்க்காலின் ஓரத்தில் நடப்பட்டவங்கன்னா நீராகவும் வார்த்தை சொல்லப்படுது, விதையாகவும் சொல்லப்படுது, வேதத்தில் நீராகவும் சொல்லப்படுது. இருதயம் என்பது நம்முடைய நிலம். அது நான் பிற்காலத்தில் தொடர்ந்து வரும்போது இதை நிறைய போதிப்பேன். உங்கள் இருதயத்தில் வார்த்தை வேரூன்றிடுச்சுன்னா அந்த காரியம் நிறைவேறிடும். பிசாசு வேரூன்றாதபடி தான்
நம்முடைய ஜபத்து முடிச்சுட்டு வந்த பிறகு நமக்குள்ள சந்தேகத்தை கொண்டு வரான், பயத்தை கொண்டு வரான், கவலையை கொண்டு வரான், நடக்காது நிறைவேறாதுன்ற எண்ணங்களை கொண்டு வரான், மனிதர்களை கொண்டு வரான். ஏன்னா நம்ம உள்ள விதையை ஊன்றோம், வார்த்தையை உள்ளே வைக்கிறோம். அந்த வார்த்தை உள்ளே போயிடாதபடி அவன் என்ன பண்ணுறான்னா அவிசுவாசத்தையும் அவநம்பிக்கையும் நம்முடைய புத்தியில் நம்முடைய சிந்தனையில் அவன் வைக்கிறான். ஏன்னா நம்மளே திரும்ப சொல்லிவிடுவோம், என்னன்னா எப்படி சுகமாகும்னு தெரியாது, எப்படி குணமாவன்னு தெரியாது, குணமாவனா ஆக மாட்டேனான்னு தெரியாது. கடவுளுடைய சித்தம் வியாதியோடு இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், வியாதியோடு இருக்கிறது கடவுளுடைய சித்தம் பிரதர் அது அப்படின்வாங்க. வியாதியோடு இருப்பது சித்தம் கிடையாது. அதுக்காக தானே சிலுவையில் வந்து தொங்குனார் கர்த்தர். அது நீங்கள் சித்தம்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அவர் தொங்குனார் கிடையவே கிடையாது. அப்போது வியாதி என்பது சித்தம் கிடையாது. வந்துச்சுன்னா அதை விரட்டி அடிக்கிற வேலையை பார்க்கணும். எது நம்ம வாழ்க்கையில் தீமைகள் வந்தாலும் அதை துரத்துற வழியை நம்ம பார்க்கணும். அதை துரத்தணும்னா எப்படி நம்ம துரத்தணுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இயேசு எப்படி பிசாசை துரத்தினார்? அவர் சோதிக்கப்பட்ட போது நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? பிசாசே அப்பாலே போ அப்படின்னு சொல்லலை, சாத்தானே அப்பாலே போ அப்படின்னு சொல்லலை. வசனத்தை எடுத்து சொன்னார், வார்த்தையை எடுத்து சொன்னார். மூணாவது தடவை சொல்லக்குள்ள அவனால் முடியல, ஓட்டான். ஏன்னா அவருடைய வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை அவருடைய வார்த்தையில் நமக்கு வச்சிருக்கிறாரு. இங்கே மேலேருந்து வந்து ஊந்துறாது. வல்லமை தேவை தேவானோடனே அப்படியே வல்லமை வந்துடாது. பாட நான் இந்த பாட்டெல்லாம் பாடுறதே கிடையாது சர்ச்சில். ஏன்னா வல்லமை ஏற்கனவே நமக்கு கொடுத்துருக்கிறாரு. எந்த வடிவத்தில் கொடுத்துருக்கிறாரு? அவருடைய வார்த்தையில் கொடுத்துருக்கிறாரு, அவருடைய வசனத்தில் கொடுத்துருக்கிறாரு. அதை எடுத்து நம்ம பேசணும்னா நம்முடைய இருதயத்தில் அவருடைய வல்லமை உண்டாகிடும். அந்த வார்த்தையை எடுத்து நம்ம வாயால் பேசணும்னா ஜபத்தில் அதை நம்ம காதால் கேட்கும்போது அந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய விசுவாசம் நமக்குள்ளே உண்டாயிடும். இதுதான் காட்ஸ் மெத்தடு. அப்போது நாம் என்ன பண்ணணும்? இந்த சங்கீதம் 1 சொல்கிறபடி தியானம் பண்ணணும். தியானம் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து அறிக்கையிடுறது, நிறைவேற வரைக்கும் அறிக்கையிடுறது. அது ஒரு வேலையாக உட்காந்து செய்யணும். அவர் சொல்கிறார் பாருங்க, தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். எப்போ? இரவும் பகலும் தியானம் பண்ணுகிறவங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? காலையில், மத்தியானம், சாயந்தரம், ராத்திரி. ஒரு வாக்குத்தத்தம். உங்களுக்கு ஐஸ்வர்யம் இல்லைன்னா கர்த்தரிடத்துல போய் ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை கொடு அப்படின்னு கேட்காதீங்க. கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துட்டேன்னு தான் சொல்லுவார். நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் ஆண்டவரே என்கிட்ட இல்லை அப்படின்னீங்கன்னா பைபிளில் வாக்கு தத்தத்தின் வழியாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஐஸ்வர்யத்தை. இந்த வார்த்தையின் வழியாக நான் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறேன். இந்த வார்த்தையின் வழியாக உங்களுக்கு குடும்ப நல்வாழ்வை கொடுத்துருக்குறேன். ஏற்கனவே கொடுத்துட்டேன். உங்கள் கையில் தான் இருக்குது. அது எல்லாமே என்கிட்ட வந்து உட்காந்துன்னு ஆண்டவரே இதை கொடு ஆண்டவரே அதை கொடு ஆண்டவரேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன். அது என்ன வடிவத்தில் இருக்குதுன்னா வார்த்தை என்ற வடிவத்தில் இருக்குது. எனக்கு காசு தேவைப்படுதுன்னு வச்சுங்க. நான் ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், அமெரிக்காவில் இருக்கிறார் அவர். நான் அவர்கிட்ட கேட்குறேன், பிரதர் எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, ஒரு 50,000 தேவைப்படுது பிரதர், எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால் அவர் ஃப்ளைட்டை பிடிச்சி இன்னும் வருவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிடையாது. என்ன பண்ணுவார்? என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு பிரதர் அனுப்பிட்டேன்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவார் இல்லையா? கர்த்தரும் நீங்கள் கேட்ட உடனே நல்லா கவனிங்க, வார்த்தையாக உங்களுக்கு அனுப்பிட்டாரு. மறுபடியும் நான் அமெரிக்காவில் இருக்கிறவர்கிட்ட காசு கேட்டேன்னு வச்சுங்க, என் கையில் இல்லை. அதனால் நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன், பிரதர் எனக்கு கொஞ்சம் காசு அனுப்புகிறேன், நீங்களா அனுப்பலையா பிரதர்? அவர் சொல்லுவார், பேங்க்கில் இருக்குது போய் பாரு அப்படிங்குவார். நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் ஃபோன் எடுத்து ஜிபே பண்ணிங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க. கொஞ்சம் நேரம் சேர்ந்து ஒரு 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 4 மணி நேரம் இல்லை அடுத்த நாள் மறுபடியும் அவருக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் நான் காசு கேட்டேன்னா பிரதர், இன்னும் என் கைக்கு வந்து சேரலையா பிரதர் அப்படின்னு அவரையும் நான் சொல்லுவார். ஏற்கனவே பிரதர் நான் அனுப்பி வச்சுட்டேன், உங்கள் பேங்க்கை எடுத்து பாருங்க அப்படின்வார். இன்னும் 4 நாள் ஃபோன் பண்ணி கேட்டேன்னா அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். பிரதர் முதல்ல போய் பேங்க்கில் போய் பாருங்கள், இல்லை யாரையாவது ஃபோனை வச்சு பார்க்க சொல்லுங்கள் அப்படின்வார். கர்த்தரும் இதை தான் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லினே இருக்கிறாரு.
அப்பா நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன், அது வார்த்தையாக உன்கிட்ட கொடுத்துருக்குறேன், அந்த வார்த்தையை பொருளாக நீ மாற்றிக்கோ. அந்த வார்த்தையை நீ நீ காசாக மாற்றிக்கோ. அது உனக்கு தெரியணும், மாற்றுறது உனக்கு தெரியணும். அதுதான் ஆவியானவரை நான் உன்கிட்ட கொடுத்துருக்குறேன், உனக்குள்ளே வச்சிருக்கிறேன். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளே உங்களை வழி நடத்துவார். ஆவியானவர் இந்த வார்த்தையை குறித்து அவர் நம்மோடு பேசுவார், அவர் நமக்கு போதிப்பார். போதகர் நம்ம கூடயே இருக்கிறாரு. பாஸ்டர் என் கூட 24 மணி நேரம் இருப்பாரா அப்படின்னாதீங்க. பாஸ்டரை விட ஒரு பெரிய ஒரு ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஏன் சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னா, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் தேவை, அதுக்காக தான் வரும். புரியுதுங்களா? அப்போது நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தரும் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்வார். கொடுத்துட்டேன்றதை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு உண்டாயிருக்கும்னு மத்தேயு 11 அவர் நம்ம வாசித்தோம் இல்லையா? மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்க. நம்ம பெற்று இருக்கிறோமா இல்லையா? கவனிங்க, எங்க பெற்றிருக்கிறோம்? நம்ம பெற்றுக்கொண்டு கர்த்தர் கொடுத்துட்டாரா இல்லையா? அப்போ கர்த்தர் கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. அப்போ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. தேவனுடைய வார்த்தையில் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் இருக்குது. எப்படி அமெரிக்காவில் இருக்கிறவர் என் பேங்க் அக்கௌண்ட்டில் காசை போட்டுட்டாரோ அந்த காசை நான் பார்க்கல. அந்த காசை நான் எடுக்கணும்னா நான் என்ன காசாக நான் எடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? பேங்க்குக்கு போகணும். நல்லா கவனிங்க, பேங்க்குக்கு போகணும். பேங்க்குக்கு போய் நேராக மேனேஜர்கிட்டையோ அங்கே இருக்கிற கிளர்க்குக்கிட்டையோ 40,000 அமெரிக்காவிலேருந்து போட்டுக்கிறாங்க, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவாரா? யோசிச்சு பாருங்க. உங்கள் காசு தான் அது, உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. கேட்டால் அவர் கொடுத்துருவாரா? கொடுத்துருவாங்களா? அவங்க கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? என்ன ஃபார்மாலிட்டியோ அதை ஃபில் பண்ணுங்கள், ஒன்று செக்கை ஃபில் பண்ணி கொடுங்க, அப்படி இல்லையா ரிசிப்ட் அங்கே இருக்கிற செலானை ஃபில் பண்ணுங்கள், ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை உங்களுக்கு கையில் கொடுப்போம் அப்படின்வாங்க. இல்லையா? ரைட்டா இல்லையா? அதே மாதிரி தான் கர்த்தர் வார்த்தையாக நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. அதை நம்ம என்ன பண்ணோம்? நம்ம மாற்ற கற்றுக்கொள்ளணும். அதை பொருளாக, சுகமாக, குடும்ப நல் வாழ்வாக நாம் மாற்றிக்கொள்ளணும். இந்த வார்த்தையிலிருந்து ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள தெரியணும். இந்த வார்த்தையிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வது தான் ஜபமும் ஒழிய கர்த்தர் இடத்துல கண்ணீர் விடுவதில்லை. நீங்கள் எவ்வளோ தடவை அழுதாலும் கர்த்தர் ஒன்று தான் சொல்லுவார், நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. எங்கே ஆண்டவரே என்கிட்ட இல்லை அப்படின்னீங்கன்னா வார்த்தையில் இருக்குது. வார்த்தையில் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் அதை பொருளாகவோ சுகமாகவோ நீங்கள் மாற்றிக்கொள்ளணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். காலையில், மத்தியானம், சாயந்தரம், ராத்திரி ஒரு 15 நிமிஷம் ஒவ்வொரு வேலையும் ஒரே ஒரு வசனத்தை திரும்பி திரும்பி பெற்றுக்கொண்டேன். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, இயேசுவுடைய தழும்புகளால் நான் சுகமானேன், நன்றி கர்த்தாவே, இயேசுவுடைய தழும்புகளால் நான் சுகமானேன், நன்றி ஆண்டவரே. இப்படி நீங்கள் திரும்ப திரும்ப வசனத்தை சொல்லி சொல்லி ஆண்டவரே நான் பெற்றுக்கொண்டேன், நன்றி சொல்கிறேன் அப்படின்றத காலையில், மத்தியானம், சாயந்தரம், ராத்திரி நீங்கள் திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே அதை பெறக்கூடிய பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே உண்டாகிடும், உருவாகிடும். மோசே இறந்து போகிறான். யோசுவாவை கடவுள் அழைக்கிறாரு, இவன் பயந்துட்டான். என்னடா இது, இவ்வளோ 20-30 லட்சம் பேரை நம்ம வழி நடத்த வேண்டியதாக இருக்குது, எப்படி நம்ம வழி நடத்த போகிறோம், நம்ம ஒரு இளைஞனாச்சே, நம்ம எப்படி இத்தனை ஜனங்களை வழி நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் கலங்கி கொண்டு இருக்கிறான். ஏன்னா மோசே மாதிரி ஒரு லீடர் இல்லை, அதெல்லாம் மோசமான ஆட்கள். இந்த 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 இஸ்ரேல் ஜனங்க ரொம்ப நல்ல ஆட்கள்லாம் கிடையாது. மோசே நடத்தின்னு வந்தவங்களாம் ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது. ஏன்னா பாலைவனத்திலே அவங்க முறுமுறுத்தாங்க. அது மட்டும் இல்லை, மோசேவை கல்லாலெலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, திட்ட ஆரம்பித்தாங்க, கல்லால் சாவடிக்க கூட ட்ரை பண்ணாங்க. நீங்கள் செங்கடல் முன்னாடி எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அவரை கல்லால் இருந்து கொள்ற, அவரே பயந்துன்னு ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு தெரில அப்படின்னு போய் நிற்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் யோசுவா உட்காந்து பார்த்துருக்கலாம். ஐயோ நமக்கு இந்த வேலை வேணாம்பா, நம்ம உயிரை போயிடும் பொழுது அப்படின்னு நினைக்கிறான். கர்த்தர் இடத்துல பயந்துட்டு வந்து சொல்லலாம், ஆண்டவரே அப்படின்னு நிற்கிறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஜனங்களை நீ நடத்தணும்னா நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். யோசுவாவின் புத்தகம்
1:8 அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஒரு நிமிஷம். இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு நீங்காதிருப்பதாக. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் பிரமாணம் நியாயப்பிரமாணம் சிலுவையில் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அது நிறைவேறாக கர்த்தர் இருக்கிறாரு. அப்போது இப்போ நம்ம கையில் இருக்கிறதுன்னா தேவனுடைய வார்த்தை. புரியுதுங்களா? அப்போது நம்ம படிக்கும்போது இந்த வேதாகமம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயால் நீ அறிக்கை செய்து கொண்டே இரு தேவனுடைய வார்த்தையை. தொடர்ந்து வாசிங்க. இதில் எழுதியிருக்கிறவன் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. வாசிங்க. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது உன் வழியை நீங்க நினைக்கிற காரியம் நிறைவேறும் அப்படின்றார். அப்போ நாம நினைக்கிற காரியம் நிறைவேறணும்னா அதுக்குரிய வழி நம்ம வாயில தான் இருக்குது. கவனிங்க. நம்ம வசனத்தை நம்ம திரும்ப 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 பேசும்போது அதுக்குரிய வழிகளும் வாசல்களும் திறக்கப்படும். சுகம் இல்லாதவர்களுக்கு சுகம் உண்டாகும். ஐஸ்வர்யத்தின் வார்த்தையை எடுத்து நீங்கள் பேசுவீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும். குடும்ப நல்வாழ்வுக்கான வாக்கு தத்தங்களை எடுத்து இரவும் பகலும் பேசிக்கிட்டே இருப்பீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த என்ன சொல்கிறேன், உறவுகள் ஏற்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த வாசனத்தை சொல்லினே இருங்க. ஐஸ்வர்யம் வருதா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில். புரியுதுங்களா? வாக்கு தத்துவம் சொல்லி நம்ம சொல்கிற வாக்கு தத்துவத்தை காதால் தொடர்ந்து கேட்கும்போது எந்த வியாதி ஆனாலும் சரி, அது எய்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது கேன்சராக இருந்தாலும் சரி, முடிஞ்சிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் நீங்கள் தியானிக்கிறவர்களாக பேசுகிறவர்களாக இருப்பீங்கன்னா அந்த காரியம் விரைவில் நடக்கிறத உங்கள் வாழ்க்கையில் உங்களால் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. எல்லாரும்